நம்ம உடம்புக்கு தேவையான அதிகப்படியான நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் நிறைஞ்ச காய்கறியில் ஒன்று தான் வாழைத்தண்டு. இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு வச்சு ரொம்பவே சிம்பிளாக சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு துவரம்பருப்பு, அதை 1க்கு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கேற்ற அளவு தண்ணி, அதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 பெரிய தக்காளி. இதுக்கு புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசில் பருப்பு வேகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் நம்ம கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இந்த 3 ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. 3 நல்லா உடஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 15 பல் சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதுக்கு கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை உள்ளே சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு எப்போவுமே கட் பண்ணும்போது நம்ம கட் பண்ணுற தண்ணியில் 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வாழைத்தண்டை கட் பண்ணி போட்டு வச்சிங்கன்னா அதோட கலர் அவ்வளோ சீக்கிரமாக மாறாது. இப்போ வாழைத்தண்டை நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதே மாதிரி ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். வாழைத்தண்டில் எப்போவுமே தண்ணி இருக்கும். நம்ம வேக வேக அதுலேருந்து தண்ணி வெளியே வந்துட்டு தான் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், அதுக்கு கூட இதுக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அதோட தண்ணி இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வைங்க. அதே மாதிரி அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. வாழைத்தண்டு நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் மேலே தெரிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அதை இப்போ ஒரு வாட்டி நல்லா கடைஞ்சிட்டு இந்த உள்ளே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ தண்ணி தேவையோ அதே உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம காய்கறி பருப்பெல்லாம் சேர்த்துட்டோம். இது 2லேருந்து 3 கொதி நல்லா கொதிக்கிற மாதிரி விடுங்க. பருப்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லம், அதுக்கப்புறமா 1/4 மூடி தேங்காய், அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து கொரப்பாக அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இது இந்த வாழைத்தண்டு சாம்பாரோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். ஏன்னா வாழைத்தண்டில் ஒரு துவர்ப்பு டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டை இது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு நீர்க்கடுப்பு பிரச்சனை, வயிற்று சம்மந்தமான பிரச்சனை தான் நிறைய வருது. வெயில் காலம் வரும்போது நீர்ச்சத்து நார்ச்சத்து ரெண்டுமே கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். அது வாழைத்தண்டு நான் கண்டிப்பாக எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய அந்த யூரினரி ப்ராப்ளம்ஸ் தான் வரும். வயிற்றுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு வாழைத்தண்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டி ஏதெങ്കിലും ஒரு வகையில் வாழைத்தண்டு சேர்த்துக்கோங்க.